ஹலோ பப்பாளிஸ், ஒரு சூப்பரான என்னுடைய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீரை கியூப்பாக நறுக்கிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பன்னீர் இதுக்கு மசாலாவுக்கு தேவையான ஒரு மசாலா வெங்காயம், பட்டை, கிராம்பு, பூண்டு, 10 பல் முந்திரி, 2 பட்டை மிளகாய், இஞ்சி, தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மசாலா மாதிரி பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நம்ம அரைக்கணும், வதக்கணும் நல்லா. ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்புக்கு அப்புறம் முந்திரி, ஒரு 10 பல் முந்திரி போட்டால் தான் கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காண்டி தான் நான் முந்திரி ஒரு 10 போட்டிருக்கேன். நம்ம இதில் வேறு எதுவும் போடுறதில்ல. க்ரீம்லாம் நான் போட மாட்டேன். க்ரீமுக்கு பதிலாக நம்ம கேர்டு தான் போட போகிறோம். அதனால் நான் முந்திரி தான் அதுக்கு மெயினாக போட்டிருக்கேன். அடுத்து வெங்காயம் பெருசாக நறுக்கி வெங்காயத்தையும் நல்லா போட்டு வெங்காயம், பட்டை மிளகா, அப்புறம் இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் மீடியம் பதத்துக்கு வந்தோடனே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் போட்டு நான் வதக்கிடுறேன். தக்காளியை நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளியும் நல்லா வதக்கி இந்த இதில் போட்டிருக்க எல்லாத்தோடையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்போ அடுத்து தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் போட்டு நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, கியூப்பாக நறுக்கின பன்னீரை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் பன்னீருடைய அந்த உப்புலாம் சாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால். இப்போ அடுத்து இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம், பட்டை, இலை எல்லாமே போட்டு நான் வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸு வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் அது சின்ன சைஸ் நறுக்கி நான் அதை போட்டு வதக்குறேன். ஏன்னா இதில் வெங்காயம் ஒவ்வொருத்தவங்க போட மாட்டாங்க. ஆனால் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் அதில் போட்டு நல்லா இதை பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலா நம்ம வதக்கணும் இல்லையா, அந்த மசாலாவை இப்போ அதில் போட்டுக்கலாம். மசாலா நம்ம நல்லா பேஸ்ட்டாக திக்காக அரைச்சா தான் கிரேவிக்கு நல்லா இருக்கும் பார்க்க. அதனால தான் இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தோடனே இப்போ நம்ம அந்த மசாலாவை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் கொஞ்சம் அந்த மிக்ஸி சார் கழுவுனா தண்ணி அதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு இப்போ அந்த மிக்ஸி சார் கழுவணும் இல்லையா, அந்த தண்ணியும் அதில் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் ஏற்கனவே மிளகா நான் 2 மிளகா எக்ஸ்ட்ரா தான் 2 மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ உப்பு பத்தலைன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு போட்டிருக்கேன். அடுத்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். கிரேவிக்கு கலர் வர தான். ஏற்கனவே நான் மிளகா போட்டு அரைச்சிருக்கிறதுனால இப்போ இதுக்கு கலருக்காண்டி மட்டும் நான் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா கொதிச்சது, நல்லா அதை வற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூளும் மிளகாத்தூளும், நான் அதை 2 வீட்டில் அரைச்சதுனால அது அந்த கலரில் இருக்குது. மல்லித்தூளும் போட்டு நல்லா அதை கிண்டி விட்டுட்டு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரையில் அந்த பன்னீர் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தோசைக்கல்லில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பன்னீரை அதில் போட்டுடலாம். பன்னீரையும் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் போடுறேன். நான் இதில் க்ரீம்லாம் போடலை. க்ரீமுக்கு பதிலாக நான் தயிர் தான் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் க்ரீம் போட்டுக்கோங்க. நான் க்ரீம் போடலை. தயிர் போட்டு 1.5 டீஸ்பூன் தயிர் போடுறேன். பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, பூரி, அப்புறம் நான், ரொட்டி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நான் தயிர் போட்டு அதுக்கப்புறம் பேருக்கு ஏற்ற மாதிரியே அதில் பட்டரை நம்ம போட்டு அதுக்கப்புறம் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியது தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம்.